ஒரு சில நாள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா, ஒரு ரூ. 10 இருக்கிற ஆப்ஷன் வந்து ரூ. 150 ரூ. 200 வரையும் போகும். இத நம்ம வந்து கண்கூடா பார்த்துருப்போம். ஆனா, சில டைம்ல வந்து நம்ம டைரக்ஷன் எல்லாமே கரெக்ட்டா எடுத்திருப்போம். ஆனா, நம்ம பிரீமியம் ஏறவே ஏறாது. அண்ட் தென் நம்ம ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகும். ஸோ, இது நமக்கு என்னன்னே புரியாது. என்னடா சில டைம் வந்து ஒரு ரூ. 10 ஆப்ஷன் கூட ரூ. 150 ரூ. 200 போகுது. ஆனா, நம்ம டைரக்ஷன் கரெக்ட்டா எடுத்திருந்துமே, நமக்கு ஏன் வந்து இந்த பர்ட்டிகுலர் ஆப்ஷன் மூவ் ஆகல? அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ, இதுக்கு பின்னாடி என்ன கான்செப்ட் இருக்குன்னா, காமா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனா, இந்த காமா வந்து நெறைய பேர் என்னன்னா, தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. தப்பான இடத்துல வந்து யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ, அப்படிலாம் இல்லாம, காமானா என்ன? அது எப்படி இருக்கும்? எந்த டைம்ல வந்து அதிகமா இருக்கும்? ஏன் இத நம்ம முக்கியமா யூஸ் பண்றோம்? ஏன் இத நம்ம பார்க்குறோம்? ஸோ, இது எல்லாமே இந்த வீடியோல இன் டெப்த்தா ஒன் பை ஒன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். ஸோ, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம தன் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, இப்பமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே. ஜெனரலா ஆப்ஷன் பையிங்ல நெறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, பிரைஸ் தான் முக்கியம். லெட்ஸ் சே இப்ப எனக்கு மார்க்கெட் மேல போகும்னு தெரிஞ்சுச்சுனா கால் ஆப்ஷன் வாங்குவேன். கீழ வரும்னு தெரிஞ்சுச்சுனா புட் ஆப்ஷன் வாங்குவேன் அப்படின்ருவாங்க. இப்போ இதுல வந்து என்ன நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு புரியாம போயிரும்னா, இந்த கிரீக்ஸ்ங்கிறது வந்து அவங்களுக்கு புரியவும் செய்யாது. அத பார்க்கவும் மாட்டாங்க. ஏன்னா, அது ஜஸ்ட் ஒரு வேல்யூஸ் மாரி தான் இருக்கும். நான் மேபி நான் உங்களுக்கு வந்து இன் டெப்த்தாவே காட்டுறேன். இதுல சில முக்கியமான கிரீக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, டெல்டா, காமா, தீட்டா. இப்போ டெல்டா பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். இப்போ வந்து நம்ம காமா பத்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இத வந்து நம்ம ஜெனரலா ஆப்ஷன் செயின்ல இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. ஃபைன். இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் T3 வெப்ல வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இதில வந்து என்னன்னா, நான் ஆப்ஷன் செயின்க்கான விஜிட்ஸ் வந்து வச்சிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெல்டா பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டெல்டா வந்து இங்க இருக்கு. இப்போ காமா வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் இந்த செட்டிங்ஸ் குடுங்க. தென் இதில வந்து காமா அப்படிங்கிறத குடுத்துருங்க. ஸோ சேவ் குடுத்துருங்க. இப்போ நமக்கு கால் சைடும் சரி, அண்ட் தென் புட் சைடும் சரி, இந்த காமா அப்படிங்கிறது இந்த டெல்டாக்கு அடுத்து வந்து வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்போ இந்த காமா நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ காமானா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஜெனரலா வந்து பார்த்தோம், டெக்னிக்கலா நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி சிம்பிளா ஒரு விஷயத்த வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த டெல்டா பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த டெல்டா வந்து என்ன பண்ணும்னா, இந்த ஆப்ஷன் பிரீமியம் எவ்வளவு சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த டெல்டா. பேஸ்ட் ஆன் நம்ம அண்டர்லைங்க வச்சு இது வந்து சொல்லும். இது அண்டர்லைங் 100 பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா, இந்த டெல்டா வந்து இந்த பிரீமியம் வந்து இவ்வளவு தூரம் மேல கொண்டு போணும், கீழ கொண்டு வரணும் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா, இப்போ இந்த டெல்டா எவ்வளவு சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த காமா. இப்படி எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த இதுல வந்து ஏடிஎம்ல இருக்கும் 24,200. இப்போ இங்க நமக்கு வந்து டெல்டா எவ்வளவு சொல்லுது? 0.57. இதோட சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? இப்போ நிஃப்டி 100 பாயிண்ட் மேல போச்சுன்னா, இந்த பர்ட்டிகுலர் ஆப்ஷன் வந்து ரூ. 57 மேல போணும். ரஃப்லி அப்படி நீங்க எடுத்துக்கங்க. அதுதான் வந்து இந்த டெல்டா சொல்லுது. ஆனா, இப்ப இதே டெல்டா வந்து ஐடிஎம்ல பார்த்தீங்கன்னா 0.7 இருக்கு. இப்ப இதுக்கு அர்த்தம் என்ன? அதாவது நிஃப்டி 100 பாயிண்ட் மேல போச்சுன்னா, இந்த பர்ட்டிகுலர் 24,100 கால் ஆப்ஷன் வந்து ஒரு ரூ. 72 மேல போணும் அப்படிங்கிறத சொல்லுது. இப்போ இந்த ஆப்ஷன் வந்து இங்க உள்ள இந்த மணியா போகும்போது, இதே டெல்டா வந்து இருக்காது. டெல்டா வந்து அப்டேட் ஆயிரும். 7 இல்லனா 6 அந்த மாரி வந்து அப்டேட் ஆகும். அப்போ இது எவ்வளோ ஸ்பீட்ல அப்டேட் ஆகணும், எவ்வளோ அப்டேட் ஆகணும்னு சொல்றது தான் இந்த காமா. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ இதுதான் இந்த காமா பண்ற ஒரு முக்கியமான ஒரு ஒர்க். ஓகே. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு காமா வந்து என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஜென்ரலா வந்துட்டு நமக்கு இது வந்து வேல்யூஸ் தெரியுது, நிஃப்டி மூவ் ஆகுது எல்லாமே ஓகே. ஆனா பர்ட்டிகுலர் டேஸ்ல நம்ம எடுத்தோம்னா நிஃப்டி வந்து 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகும். இந்த பர்ட்டிகுலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மேபி நமக்கு வந்து ஒரு ரூ. 50லேருந்து ரூ. 80 மூவ்மெண்ட் ஆகலாம். ஆனா சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 15 ரூ. 20 இப்படி தான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறும். இதுக்கு ரீசன் என்னன்னா, நிஃப்டி வந்து 2 நாளுமே 100 பாயிண்ட் தான் மேல ஏறி இருக்கு. ஆனா ஆப்ஷன் ஒரு நாள் ரூ. 80 ஏறுது, ஒரு நாள் ரூ. 15 ரூ. 20 தான் ஏறுது. ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன் அப்படிங்கிறது இந்த காமாவோடது தான். ஓகே. ஸோ இந்த காமா தான் இந்த ரூ. 80க்கு வந்து ஒரு காரணமா இருக்கு. அப்போ இது எப்பப்பலாம் இந்த மாரி நடக்கும்? எப்ப இந்த காமா அதிகமா இருக்கும்போது இந்த ரூ. 80 தான் போகுதுங்கிறத நம்ம சொல்ட்டோம். கரெக்ட்டுங்களா? காமா அதிகமா இருந்துச்சுன்னா, ஆப்ஷன் பிரீமியமும் அதிகமா மூவ் ஆகும். ஆனா இந்த காமா எப்போ அதிகமா இருக்குங்கிறத அடுத்து வர முக்கியமான கொஸ்டின். இப்போ ஜென்ரலா நீங்க ஏடிஎம் எடுத்துக்கோங்களேன். ஸோ 24,200 இருக்கு. ஸோ இதுல எடுத்தீங்க அப்படின்னா, நம்ம காமா வந்து 14 இருக்கு. உங்களுக்கு நியர்பை இருக்கிறது ஆல்மோஸ்ட் 14 இருக்கும். ஆனா எந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெல்டாவும் தென் வந்து இந்த காமாவும் அதிகமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏடிஎம். ஸோ நீங்க அந்த ₹10 ஆப்ஷன் வந்து 150, 200 இந்த மாரி எக்ஸ்ப்ளோட் ஆகுறது எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அது ஏடிஎம்ல இருந்து அந்த மாரி நடந்திருக்கும். ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து எக்ஸ்பைரி டைம்ல
பர்டிகுலராக இப்போ நிஃப்டி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நிஃப்டிக்கான எக்ஸ்பைரி டேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமா வந்து அதிகமாக இருக்கும். ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிறதுக்கு எல்லாமே டெல்டா கம்மியாக இருக்கும். ஸோ ஆப்வியஸாக வந்துட்டு ஈவன் மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட் கொடுத்தாலுமே ஓடிஎம்ஸ் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் ஆகாமல் இருக்கலாம். பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஏடிஎம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அந்த காமா எஃபெக்ட் வந்து ஏடிஎம்ல தான் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன். ஓகே, ஸோ எக்ஸ்பைரி டேஸில் நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி 10 rupees ஆப்ஷன் வந்து 150 200 போகிறத பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு முக்கியமான இதுக்கு வரலாம், காமா அண்ட் டைரக்ஷன். இப்போது நம்ம வந்து டைரக்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். இப்போ நிஃப்டி கீழே வரலாம் இல்லை மேலே போகலாம் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறோம். இந்த காமா அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆட் ஆனாக இருக்கும், ஒரு ஃபியூவலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எரிபொருள் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அது இன்னுமே அதிகப்படுத்துறது தான் இந்த காமா. இப்போ ஆனால் நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா நமக்கு டைரக்ஷன் மட்டும் போதும்னு நினச்சிக்கிறாங்க. எக்ஸ்பைரி டேஸை பொறுத்தளவு டைரக்ஷன் பர்ஃபெக்டாக இருக்கணும். அட் த சேம் வே அந்த இடத்துல மார்க்கெட்டில் வந்து மொமெண்டம் வரும்போது இந்த காமா ஏடிஎம்ஸில் ஒர்க் ஆகும்போது நமக்கு என்ன ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதே இது வந்து அந்த இடத்துல காமா கரெக்டாக இல்லை, நீங்கள் வந்து லெட்ஸே ஓடிஎம் ரொம்ப தள்ளி போய் எடுத்துட்டிங்கன்னா ரொம்பலாம் அது ஏறாது, ஒரு ஸ்பைக் மாதிரி போயிட்டு கீழே வந்துடும். இதுவும் நீங்கள் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா மொமெண்டம் இருக்கணும், காமாவும் கரெக்டாக இருக்கணும், அது வந்து எக்ஸ்பைரி டேவாகவும் இருக்கணும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா இந்த ஒரு பர்டிகுலர் டே எடுத்துக்கோங்களேன். ஸோ 7th July இது வந்து கிட்டத்தட்ட 2:57 3 மணி வச்சுக்கோங்க. 2:57 இருந்து ஓகே மார்க்கெட் க்ளோசிங்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா 116 பாயிண்ட், மோர் தென் 100 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஆனால் 30 minutesல 100 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆயிருக்கு. புரியுதுங்களா? அப்போது மார்க்கெட் எங்கேயுமே வந்து பெரிய லெவலில் ஸ்டாப் எடுக்கல, சைட்வேஸ் போல் எங்கேயுமே இல்லை. அப்போ அந்த ஸ்பீடு தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஸ்பீடில் தான் இந்த காமா வேலை செய்யும். மேபி உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்குன்னா இந்த பர்டிகுலர் டேட்டில் வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள் ஏடிஎம் புட் ஆப்ஷன் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகிருக்கும். ஸோ ஏன்னா அந்த இடத்துல வந்து காமா வந்து ஆப்வியஸாக அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய மொமெண்டம் வரும்போது காமா ஆக்சலரேட் ஆகும், தென் வந்து அது வந்து டெல்டா அஃபெக்ட் பண்ணி தென் வந்து ப்ரீமியம் வந்து ஷூட் அப் பண்ணும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம். ஓகே ஃபைன். இப்போது ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து இந்த காமாவை ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எனிவே நமக்கு மூமெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த காமா வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா அன்னைக்கு நமக்கு நம்மளோட ப்ராஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால இந்த காமாவை அவங்க பார்ப்பாங்க. ஆனால் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா இந்த காமா எந்த இடத்துல அதிகமாக இருக்குங்கிறது நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. இப்போ இதே இது கீழெல்லாம் பாருங்களேன், காமா ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துலலாம் வந்து 6 தான் இருக்குது. அண்ட் தென் டெல்டா வந்து பார்த்தீங்கன்னா 0.1 தான் இருக்குது. இப்போ இந்த 17 ரூபா ஆப்ஷன்லாம் நம்ம வந்து போகும்னு நம்ம நினைக்க முடியாது. ஆனால் ஏடிஎம்மில் வந்து ஓகே. இது வந்து நான் எக்ஸ்பைரி டேஸ்க்கு வந்து நமக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணல அப்படின்னாலுமே எக்ஸ்பைரி டேஸில் ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒரு 12 PM மேலே இந்த காமா ப்ளஸ் நம்ம டைரக்ஷன் அண்ட் தென் மார்க்கெட்டில் வர மொமெண்டம் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ உங்களோட கையில் என்ன இருக்குது அப்படின்னா மார்க்கெட் டைரக்ஷன் நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். அந்த இடத்துல மொமெண்டம் வந்துருச்சு அப்படின்னா தென் இந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஏடிஎம்மில் இருக்கிறது வந்து காமா எஃபெக்ட்குள்ளே போகும், தென் வந்து டெல்டாவை அப்டேட் பண்ணும், தென் வந்து அது ப்ரைஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். பட் ஸ்டில் இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு, காமா அப்படின்னாவே ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சாலுமே இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி வச்சுக்கலாமே, எல்லா டைம்லையுமே ஒரு மிஸ்டேக்ஸ் அப்படின்னு நடக்கும் பார்த்தீங்களா, காமனாக நடக்கிற மிஸ்டேக்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த இடத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா இப்போ எனக்கு காமா இருக்குது ஸோ அதனால் நான் வந்து ரேண்டமாக போய் பை பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிடுவாங்க. அப்படி வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா எப்பயுமே நம்ம வந்து பண்ணவே கூடாது. ஜென்ரலாக என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா காமாங்கிற வந்து எக்ஸ்பைரி டேஸில் அதிகமாகவே இருந்தாலுமே எல்லா டைம்லையுமே அது நமக்கு சூட்டபிள் ஆகாது. சில டைமில் தான் நமக்கு அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஒர்க் ஆகிற டைம் நம்ம டைரக்ஷனும் சரியாக இருக்கும்போது அது நமக்கு வந்து ஓகேவாக இருக்கும். இப்போது இந்த காமா மூவ் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு மோஸ்ட்லி நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸை எடுத்திருப்பீங்க. ஏன்னா ஏடிஎம்மில் உங்களுக்கு ஆல்ரெடி மார்க்கெட் வந்து சைட்வேஸ் போய் அந்த இது மெல்ட் ஆகிருக்கும். அப்போ ஏடிஎம்மில் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அந்த எஃபெக்ட் வரும்போது நீங்கள் டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த மூவ்மெண்ட் வரும் பார்த்தீங்களா, இப்போ லெட்ஸே வந்து இப்படி எடுத்துக்கங்க, 10 ரூபாயிலேருந்து அது ஆல்ரெடி 100 ரூபா போயிருக்கும். இதுதான் அந்த எஃபெக்டில் போனது. இப்போ இந்த எஃபெக்டில் போனதை வந்து இவங்க 10 rupeesல எடுத்து அதை முடிச்சிருக்கணும். இப்போ 100ல் போய் எக்ஸஸாக அதாவது அதிகமாக ப்ரீமியம் கொடுத்து அந்த ஆப்ஷனை வாங்குறது. ஸோ அந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா இந்த காமா அப்படிங்கிறது நமக்கு வந்து பாசிட்டிவ் சைடில் நமக்கு வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிற மாதிரி நெகட்டிவ் சைட்லையுமே வேலை செய்யும். இது ரொம்ப முக்கியம். என்னென்னா 100 ரூபா ஆப்ஷன் டக்குன்னு 10 rupees வரும். இதுவுமே நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, எஸ்பெஷலி இன் சென்செக்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஃபுல்லாமே நமக்கு வந்து அது டைம் வேல்யூவில் போயிடும். ஓகே, ஸோ அப்போ மார்க்கெட் வந்து அந்த ப்ரைஸை தாண்டி திருப்பி ரிவர்சல் ஆகுது அப்படிங்கும்போது என்ன நடக்கும்னா
அவங்க எவ்வளோ ஸ்பீடாக ஏற்றுனாங்களோ அவ்வளோ ஸ்பீடாக அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கிராஷ் ஆகும். ஸோ அதனால் இந்த காமா அப்படிங்கிறது என்னதான் நமக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்குற மாதிரி தெரிஞ்சாலுமே நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஏன்னா சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. எப்படின்னா அப்போது எக்ஸ்பைரி டேஸில் 10 ரூபீஸில் இருக்கிறது தான் வேலை செய்யும். அப்படி கிடையாது. அதாவது வந்துட்டு 10 ரூபீஸ் ஆப்ஷன் 150 போகுதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் காமா. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம டைரக்ஷன் எடுத்து வச்சுருக்கணும். அதை வந்து நம்ம அந்த டைமில் வந்து கரெக்டாக ஓகே இதுதான் இந்த எக்ஸ்பைரிக்கு வியூன்னு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்னா அப்போ அதுக்கடுத்து அந்த காமா எஃபெக்ட் வேலை செய்யும்போது அது நமக்கு ப்ராஃபிட். ஆனால் காமா எஃபெக்டே முடிஞ்சிருக்கும். அந்த டைமில் போய் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த ஆப்ஷனை பை பண்ணி தென் ஸ்டாப் லாஸும் போடாமல் இந்த மாதிரி நிறையா மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா டெல்டாவுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது காமா. இந்த காமா நமக்கு வந்து பாசிட்டிவ் சைட்லேயுமே வேலை செய்யுது அண்ட் தென் நெகட்டிவ் சைட்லேயுமே எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த காமா எந்த டைமில் அதிகமாக இருக்குது, எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமாக இருக்குது, ஏன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். பட் இந்த காமாவில் உங்களுக்கு டவுட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்துட்டு அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட டெக்ஸ்ட்டில் லாகின் பண்ணி ஆப்ஷன் செயினில் இந்த காமாவை ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த காமா வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு இப்போ 14 காட்டுது. மேபி எக்ஸ்பைரி டேஸ்லேயே எவ்வளோ காட்டுதுங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். ஓகே, ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம தன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தன் ஆப் டவுன்லோட்கான லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் டுடே கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.